நம்ம எல்லாரோட பிரெயினும் சேம் சைஸ் தான். சேம் கெப்பாசிட்டி தான். ஆனா, ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் எத படிச்சாலும் டக்குனு கிராப் பண்ணிப்பாங்க. படிக்கிறதுனா வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டா உட்காந்து படிப்பாங்க. ஆனா, ஒரு சிலருக்கு படிக்கிறதுனாவே பயங்கர அலர்ஜியா இருக்கும். ஒரு பெரிய மூவி, ஒரு பெரிய வெப் சீரிஸ் கூட அவங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். எந்த இடத்துல எந்த சீன் வருது அப்டின்ட்டு. ஆனா, ஒரு சிலபஸ் ஒரு லெசன் எடுத்தாங்கன்னா, அதுல எந்த பாயிண்ட் எங்க வருது? இந்த கேள்விக்கு பதில் என்ன? அப்டின்னா, டக்குனு எல்லாமே பிளாங்க் ஆன மாரி இருக்கும். அது ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் சேம் லேர்னிங் எபிலிட்டி தான். ஆனா, நம்ம மூளைய நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்ஸ் வேற நெருங்கிட்டே வருது. ஸோ, இவ்ளோ நாள் நீங்க படிக்கலனாலும், இருக்கிற கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணி எப்படி நெறைய போர்ஷன்ஸ கவர் பண்ண முடியும்? ஈஸியா ஸ்ட்ரெஸ் ஆகாம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், போர் அடிக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, இது எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இத எப்படி பிரேக் பண்ணிட்டு, நம்ம மூளைய நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிரெயின் இருக்குல்ல, அது ஒரு பிளஷர் சீக்கிங் மெஷின். அதாவது எது பண்ணாலும் இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு டோபமைன் கிடைக்கணும். இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும். இப்போ மொபைல்ல ரீல்ஸ் பார்க்குறது, டிவில வெப் சீரிஸ் பார்க்குறது, சாங் கேட்கறது, உட்காந்து அரட்டை அடிக்கிறது, நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிரெயின்ல இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு ஒரு ஹாப்பி கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா, ஒரு புக் எடுத்தீங்கன்னா, அத கன்டினியூஸா உட்காந்து படிக்கிறது, லாங் டே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு டிலேட் ரிவார்ட் தான் கிடைக்கும். அதாவது நீங்க படிச்சு, ப்ரிப்பேர் பண்ணி, அத ரிவைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அத எக்ஸாம்ல போய் கரெக்ட்டா எழுதி, அதுக்கு மார்க்ஸ் வந்து ரிசல்ட் வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்க பண்ற விஷயத்தோட ரிசல்ட் உடனே கிடைக்காது. கொஞ்சம் டிலேடா கிடைக்கும். ஸோ பிரெயினுக்கு வந்துட்டு அவ்ளோ பொறுமை கிடையாது. யாரெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு பிளஷர் கிடைக்கிற விஷயங்கள ரிப்பீட்டடா பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு இந்த லாங் டர்மா ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்னால உட்கார்ந்து படிக்க முடியல, எனக்கு படிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்ல. உங்க நாய்க்குட்டி நீங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அத வேண்டான்னு தொரத்தி விட்டுருவீங்களா? இல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்களா? இல்ல அத கரெக்ட்டா ட்ரெயின் பண்ணுவீங்களா? உங்க பிரெயினும் அப்படிதான். கரெக்ட்டா, ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணுங்க. எடுத்தோனே ஒரு பெரிய லெசன் எடுத்துட்டு, இல்ல ஒரு பெரிய சாப்டர் எடுத்துட்டு, நான் 2 ஹவர்ஸ் கன்டினியூஸா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒரு 4 லைன் படிக்கிறதுக்குள்ள போர் அடிச்சுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே கில்ட்டியா ஃபீல் ஆகும். என்னடா ஒரு 2 மணி நேரம் கன்டினியூஸா படிக்கலாம்னு நெனச்சோம், 5 நிமிஷம் கூட படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மைக்ரோ ஸ்டார்ட்டிங் ஃபார்முலா. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மட்டும் எடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காந்து படிங்க. அதுக்கு நோட்ஸ் எழுதுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள நீங்களே பாராட்டிக்கோங்க. ஓகே. நான் பிளான் பண்ண லெசன்ஸ நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ட்டு, உங்கள நீங்களே பாராட்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிவார்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம மூளையில வந்துட்டு படிக்கிறது, எக்ஸாம்ஸ்னாவே வந்துட்டு ஒரு பயம், ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிற மாரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு தானா பதிஞ்சிருக்கும். ஐயோ! எக்ஸாம் வருதா? எனக்கு பயம் வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்ட்டு. அதனால அந்த படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரிவார்ட் கிடைக்கிற விஷயமா வந்துட்டு உங்க மூளைக்கு சொல்லுங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஒரு ஹாபி மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க எப்படி வந்து ஹாப்பியா, சந்தோஷமா பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி உங்க புக்க எடுக்கும்போதே வந்துட்டு, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுல வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த வந்துட்டு ஆச்சரியமா பாருங்க. அத படிக்கும்போது சும்மா வெறுமனே பார்க்காம, "ஓ! இவ்ளோ விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு." அப்படின்னு சொல்ட்டு கியூரியாசிட்டிய டெவலப் பண்ணுங்க. உங்கள நீங்களே நெறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. 1/2 அன் ஹவர் படிச்சு முடிச்சோன்ன, உடனே மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஐடியாவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. மொபைல் ஃபோன என்ன கேட்டா பக்கத்திலேயே வைக்காதீங்க. உங்களுக்கு படிக்க வேண்டிய எல்லா நோட்ஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆன்லைன்ல படிக்கிறேன், இல்ல புக்ல படிக்கிறேன். என்னோட நோட்ஸ்லாம் வந்துட்டு லேப்டாப்ல இல்ல மொபைல்ல இருக்கு அப்படின்ட்டு அத எடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்களே ரூட் போட்டு குடுக்குற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ்ல படிங்க. பேப்பர் புக்ஸ்ல இல்ல நோட்ஸ வந்துட்டு எழுதி வச்சு படிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கம்மி. நீங்க பிளான் பண்ண ஒவ்வொரு ஷெட்யூல முடிச்சதுக்கு அப்புறமும், கண்ண மூடி இத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க மூளைக்கு தேவ ஒரு ஷார்ட் டெர்ம் ரிவார்ட். நீங்க பிளான் பண்ண ஷெட்யூல முடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு ரிவார்ட் குடுக்குற மாதிரி நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கண்ண மூடி, நீங்க உங்களோட கோல அச்சீவ் பண்ணும்போது, சுத்தி இருக்கிறவங்கலாம் உங்கள எப்படி பாராட்டுவாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு, உங்கள ரொம்ப உயர்வா பேசுற மாதிரி, உங்கள எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாராட்டுற மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாப்பரா வரணும் அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுங்க. டெய்லியும் விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸாம வந்துட்டு எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் ஹால விட்டு ரொம்ப ஹாப்பியா வர்ற மாதிரி,
ரிசல்ட்ஸ் வரும்போது உங்களோட நேம் டாப்பர் லிஸ்ட்ல வந்துருச்சு. அத பார்த்தோனே உங்களுக்கு எவ்ளோ ஹாப்பினஸ் கிடைக்குமோ, அந்த ஹாப்பினஸ்ஸ இப்போ உட்கார்ந்து ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு டைம் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அத ஃபீல் பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா எந்தூசியாஸ்டிக் ஆயிடும். நீங்க உட்கார்ந்து படிக்கிற இடத்த உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு கிளீன் அண்ட் நீட்டா வச்சுக்கோங்க. ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கோங்க. முக்கியமா உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதையுமே உங்க ஸ்பேஸ்ல அலோ பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா படிக்கணும், எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நெறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமா தேவையானது உங்க உடம்பும், மனசும் ஹெல்தியா இருக்கணும். ஸோ எக்ஸாம் கிட்ட வர வர முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. நெறைய ஹோம் குக்டு ஃபுட் சாப்பிடுங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. இது எல்லாமே உங்களோட பிரெயின வந்துட்டு மந்தமாக்கிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆவது ஸ்ட்ரெச் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. கன்டினியூஸா படிக்கும்போது இடையில சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த பிரேக்ல தேவையில்லாம எதுவும் மீம்ஸ் பார்க்கறது, அந்த மாரி எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாம எழுந்து ஒரு வாக் போங்க. இல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் மியூசிக் கேளுங்க. இல்ல நீங்க ஏதாச்சும் பாட்டு பாடுங்க. உங்களுக்கு ஹாப்பினஸ் குடுக்கணும். அதே நேரம் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கணும். அந்த மாரி விஷயங்கள பண்ணுங்க. உங்களோட படிக்கிற என்வைரன்மென்ட்ட செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, எப்போ அந்த ஏரியாக்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மூட் செட் ஆயிடணும். இங்க போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்டடி டைம். இப்போ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ ஜஸ்ட் ரீட் பண்ணாம, நோட்ஸ் எழுதுங்க. ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா, அந்த டாபிக்க ஜஸ்ட் எக்ஸாம்க்காக மட்டும் படிக்காம, அத பத்தி டீப்பா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது ஏன் கண்டுபிடிச்சாங்க? அதோட யூஸ் என்ன? நம்மளோட டெய்லி லைஃப்ல அது எப்படி யூஸ் ஆகுது? இந்த மாதிரி உங்களுக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்க மைண்ட் எப்போ அத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்குதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது உங்க மனசுல நல்லா பதிஞ்சிரும். எப்பவும் மறக்காது. லாஸ்ட்டா ஒரு விஷயம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு மூட் இல்லன்னா, ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு போய் உட்கார்ந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பிரெயினுக்கு ரெஸ்ட் குடுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் போய் உட்கார்ந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரெயின் கூட ஃபைட் பண்ணாம, அத ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பிடிச்ச விஷயங்கள குடுத்து, படிக்கிறத உங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாத்துங்க. எக்ஸாம்ஸ நெனச்சு பயப்படாதீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட, உங்களோட பிரெயின் இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அத ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா, சூப்பரா படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கான மெமரி டெக்னிக்ஸ நான் அடுத்த வீடியோல போடுறேன்.